அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ கேவிஎஸ் டிவி சேனல் குரூப்லேருந்து வந்திருக்கோம். நம்ம பக்கத்தில் ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸோட தீவிர ரசிகர் ஒருத்தர் இருக்காப்புல. மொதல் மேட்ச் எப்படியோ டெல்லி கேபிட்டல் மன்னக்கவி ஜெயிச்சிட்டாங்க. லக்னோ கூட நடந்துச்சு முதல் மேட்ச்சு. அதில் வந்து கொஞ்சம் தடுமாறி முதல் வெற்றி அவங்க பதிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மேட்ச்சு இப்போது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு டீம், கடப்பாறை லைனப் இருக்கிற டீம் கூட மேட்ச் நடக்க போகிறது. அந்த மேட்ச்சில் அவங்களால ஜெயிக்க முடியுமா முடியாதா என்று அவங்களோட ரசிகர்கிட்டே கேட்போம். இருங்க, மைக் அவர் கையில் ஒப்படைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டிசி ஃபேன் பேசுகிறேன். அக்ஷர் பட்டேல், சிக்ஸர் பட்டேலுங்கிற இது மாதிரி. இப்போ என்னென்னா உங்கள் பேரை சொல்லுங்கள். எங்கள் பேர் வந்து எல்கே நாராயணன். நான் குரூப்பில் இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு. சொல்லுங்கள். இப்போ என்னென்னாச்சுன்னா, இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட மோத போகிறாங்க. அதை பற்றி கருத்து கேட்காங்க என்ற டிவிலியர்ஸ் அவர்கள், ஆர்சிபி ஃபேன். இப்போ என்னென்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிச்சு. இப்போ அபிஷேக் பொறையிலும் கொஞ்சம் பிரிட்டிஷாக கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில் வரல. ஒரு 6 ஓவர் பவர் பிளே நின்னாங்கன்னா ஒரு 75 ரன்ஸ் வரும். இல்லை, பிருத்விஷாவே மொதல் மேட்ச்சில் இடம் பெறலை. அப்படியா? என்ன மேட்ச் பார்த்தீங்க? மேட்ச்சு இப்போ என்னென்னாச்சுன்னா, முதல் வெற்றி எங்களுக்கு எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்ல வரேன். ஸ்டெப்ஸும் சமீர் ரிஷியும் கொஞ்சம் ஆஃப் செஞ்சுரி அடித்தாங்க. அதனால் முதல் வெற்றி அது கொஞ்சம் எளிதான இலக்கு தான். அதனால் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் வெற்றி. இன்றைக்கி வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட மோத போகிறோம். இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது எனக்கு கொஞ்சம். ஏன்னா எம்ஐ வந்து ஏகப்பட்ட பேட்டிங்கு பவுலிங்கு வச்சுருக்காங்க. மும்பை இந்தியன்ஸில் வேறு ரயான் கில்டனும் ரோஹித் சர்மாவும் கடுமையான ஃபார்மில் இருக்காங்க. டெல்லி பந்து வீச்சாளர்லாம் அவங்க பிளந்து அள்ளிடுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்க? உங்கள் கருத்து? எங்களுடைய கருத்து கணிப்பு என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் மும்பை இந்தியன்ஸ் கூட மும்பை தான் கொஞ்சம் வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய கருத்து கணிப்பை சொல்லியிருந்தேன். 60% மும்பை, 40% டிசி. களத்தில் சந்திப்போம். மும்பை vs டெல்லி. வணக்கம். இப்படிக்கு உங்கள் எல்கே நாராயணன்.